டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து VN மதியழகன். வணக்கம். இந்திய அதிகார பகிர்வு முறைமையினை இலங்கை ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை என அரசாங்கம் அறிவித்துள்ளது. இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு திட்ட விவகாரத்தில் போலீஸ் அதிகாரமும் வழங்கப்பட மாட்டாதென அது திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. இதேவேளையில் தமிழ் மக்களின் உரிமைகளை அரசாங்கத்திடம் தாரை வார்த்து கொடுத்துவிட மாட்டோம், அதற்கான அதிகாரம் கூட்டமைப்புக்கு கிடையாது என அதன் தலைவர் ரா சம்பந்தர் அறுதிபட கூறியிருக்கிறார். அதி சர்ச்சைக்குரியதாக விளங்குகின்ற லோக்பால் ஆளாட்சி அதிகாரி நியமனத்திற்கான பிரேரணை இந்திய பாராளுமன்றத்தின் லோக்சபாவில் பெரும் கூச்சல் குழப்பங்களுக்கு மத்தியில் இன்று முன்வைக்கப்பட்டது. ஆனால் இந்த நகர் பிரேரணை பெரும் ஏமாற்றம் தருவதாகும் என ஊழலுக்கு எதிராக போராடுகின்ற சமூக சேவகர் அனா ஹசாரே தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட நகர் பிரேரணை ஏற்கனவே ஊடகங்கள் வாயிலாக கசிந்திருக்கிறது. ஈராக்கிய தலைநகர் பாக்தாதில் ஒன்றிணைக்கப்பட்ட முறையில் நடத்தப்பட்ட தொடர்ச்சியான குண்டு தாக்குதலில் குறைந்தது 63 பேர் பலியாகினர். மேலும் 185 பேர் காயமடைந்தனர். நகரின் பல்வேறு பகுதிகளிலும் 14 குண்டுகள் வெடித்ததாக உள்நாட்டு அமைச்சர் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தரப்பினர் வெளியேறியிருக்கும் நிலையில் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறவிருக்கின்றன.